நான் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில் உங்க பணத்தை போட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு நிச்சயமா சேமிக்க முடியும். எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை, 100% சேஃபா இருக்கும் நம்மளுடைய பணம். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான பணம் பெருசா வளர ஆரம்பிக்கும். அது என்ன திட்டம்? அதோட சேர்ந்து இன்னும் சில திட்டங்கள்லாம் இருக்கு. அதுல நம்ம பணத்தை போட்டா எந்த அளவுக்கு நம்ம பணம் பெருசாகும், இல்ல இந்த திட்டம் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிற ஒரு டெசிஷனை கூட இந்த வீடியோனுடைய முடிவுல நீங்க எடுத்துடுவீங்க. பிகாஸ் இந்த வீடியோல 5 சிறந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் என்னன்றதை சொல்ல போறேன். அதுலயும் போஸ்ட் ஆஃபீஸ்ல பணத்தை போட்டு 1 கோடி ரூபாய் எப்படி நம்மளால சேமிக்க முடியும்ன்ற ஒரு ஐடியாவும் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்க யுவராணி. நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்ச பணத்தை ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அந்த சமயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியா வரணும். அதே சமயம் பணத்துக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பவுமே பெஸ்ட் ஆப்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் தான். ஈவன் தோ மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு ஒரு 12% ஆவரேஜா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சா கூட ரிஸ்க் அப்படின்றது நிச்சயமா இருக்கும். பிகாஸ் மார்க்கெட்டினுடைய வாலட்டாலிட்டியை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்துல எது நமக்கு சிறந்ததுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். முதல் திட்டமா நான் என்ன சொல்ல போறேன்னா PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு 15 வருஷம் நம்ம போடக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் நம்மளுடைய பணத்தை போட்டோம் அப்படின்னா 100% நம்ம பணத்துக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் கேரண்டீட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பணத்துடைய பாதுகாப்புன்றது நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் போடக்கூடிய பணத்துக்கும் சரி, நீங்கள் அந்த 15 வருஷம் முடிச்சு பணத்தை எடுக்க போறீங்களே அந்த ஒரு பணத்துக்குமே நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் EEE அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் சரி. இப்போ PPF திட்டத்துல கரண்டா அரசாங்கம் எந்த அளவுக்கு வட்டி விகிதம் விதிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எவ்வளவு பணத்தை நம்ம போட்டோம்னா எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்றதையும் சொல்ல போறேன். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா அந்த டேப்ல காலம் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொறுத்தளவில் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.1%. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க கொஞ்சம் வேரி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த சமயத்தில் உங்கள் பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ண போறதா இருக்கீங்களோ அந்த சமயத்தில் பேங்க்லயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லயோ எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மினிமமா நம்ம ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் நம்மளுடைய பணத்தை இதில் போடலாம். ஸோ மேக்ஸிமமா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால லிமிட் போட முடியும். இப்போ 1.5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாசம் 12,500 ரூபாய் நம்ம இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கிறது நிச்சயம். அது எப்படி எத்தனை வருஷம்ன்றதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அப்படிங்கிறது 15 வருஷம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அண்ட் எங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கூட நீங்க பணத்தை போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மேஜர் பேங்க், ஒரு செலக்டடான பேங்க்ல நீங்க போய் கேட்கும்போது அந்த பேங்க்ல அந்த திட்டம் இருந்ததுன்னா அங்க கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் உங்களுக்கான அக்கௌண்ட்டை. இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது நோ ரிஸ்க். பிகாஸ் மார்க்கெட்டில் நம்ம பணத்தை போடுறோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அது கேரண்டீடாக வருமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. பட் அது நம்ம வேண்டாம்னு சொல்ல வரல. யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பணம் சேஃபாக இருக்கணும், கம்மியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டமே. ஸோ ரிஸ்க்ன்றது கிடையாது. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது under the section of 80C படி இருக்கு. நோ டாக்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் டாக்ஸ் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் நமக்கு வட்டி வருதுல அதுலயும் டாக்ஸ் கிடையாது. நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நமக்கு கெயின் பண்ணியிருக்கோமோ அதுக்குமே உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நீங்க PPFல பணத்தை போட்டுட்டீங்க, பட் எனக்கு பாதியிலே பணம் தேவைப்படுது, ஒரு அர்ஜென்ட் இருக்கு, நான் வந்து 2 வருஷம் 3 வருஷம் போட்டுட்டேன் அப்படின்னா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பாதியிலேயே. ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீங்க மல்லு கட்டி போட்டாகணும். 5 வருஷம் கழிச்சு அந்த பார்ஷியல் வித்ராவல் அப்படிங்கிறது இருக்கு. பட் முழு பணமும் நம்மளால எடுக்க முடியாது. நிச்சயமா வேற வழியே கிடையாது. 15 வருஷம் உங்க பணத்தை உள்ள போட்டா மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஓரளவு டீசெண்டா இருக்கும். ஸோ பார்ஷியல் வித்ராவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கும் நீங்க 5 வருஷம் உங்களோட பணத்தை முதலீடு பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இப்போ அந்த PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல நம்மளோட பணத்தை போட்டு எப்படி 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்றதுன்றத நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் எத்தனை வருஷம் போட போறோம் இருக்கு. அடுத்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பீரியடுக்குள்ள மொத்தம் எவ்வளவு பணம் நம்மளோட கை காசு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு.
அதுக்கப்புறமா 7.1% ஆனுவல் ரிட்டர்ன் படி உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கும், PPF மெச்சூரிட்டி பணம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இஃப் இன் கேஸ் இந்த பணத்தை போட்டிருந்தீங்க அப்படின்னா 12% ஆவரேஜா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனும் இருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த திட்டம் பெஸ்டா இருக்கும். ரிஸ்க் எடுக்கலனா இப்போ இல்லைனா எப்போ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த ஆப்ஷனும் செக் பண்ணலாம். அதனால தான் எல்லா வேரியேஷன்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு எது ஏத்துதுன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டா மாசம் 12,500 ரூபாய் அது நீங்க முதலீடு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. PPFல 15 வருஷம், அப்போ நீங்க கட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களோட பணம் மட்டும் 22.5 லட்சம் ரூபாய். உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் மட்டும் 7.1%க்குன்னு பார்க்கும்போது அது 18 லட்சம் ரூபாய், 18.4 லட்சம் ரூபாய் இருக்கு. ஸோ உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் PPFல மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், 40 லட்சத்துக்கும் மேலே உங்களுக்கு கிடைக்கும். 15 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு மாசமும் 12,500 ரூபாய் வீதம் போட்டிங்க அப்படின்னா 15 வருஷம் முடிவில் உங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதே நீங்கள் 12,500 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு இருக்கீங்க 15 வருஷத்துக்கு, ஆவரேஜாக 12% வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட உங்கள் கைக்கு எவ்வளோ வேணும், கிட்டத்தட்ட 59 லட்சம் ரூபாய் கிடைக்குது. 60 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பிளான். ஓகே, இஃப் இன் கேஸ் நீங்கள் 15 வருஷம் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். PPF எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் 1.5 லட்சம் ரூபாய் அதே தான் நீங்கள் போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. 20 வருஷம் நீங்கள் போட போகிறீங்க. அப்போ உங்களுடைய பணம் 30 லட்சம் ரூபா போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அது வந்திருக்கக்கூடிய வட்டி மட்டுமே 36 லட்சம் ரூபா. ஆக மொத்தம் வட்டியும் முதலுமா சேர்த்து பார்க்கும்போது 66 லட்சம் ரூபாய் கிடச்சிருக்கும். இதுவே உங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் 20 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ அதே மாசம் 12,500 ரூபாய வருஷம் மட்டும் 20 வருஷத்துலேருந்து 25 வருஷமா போட்டால் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் கை காசு போட்டிருப்பீங்களா, அது 37 லட்சம் ரூபாய் இருக்கும். அண்ட் உங்களுடைய வட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மட்டுமே 65 லட்சம் ரூபாயா இருக்கும். வட்டியும் முதலுமா பார்க்கும்போது உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் இருக்கும். ஸோ இப்படி தான் PPFல நம்ம பணத்தை போட்டால் கூட நம்ம பணத்தினுடைய பாதுகாப்பும் அப்படியே இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கைக்கு 1 கோடி ரூபாயும் கிடைக்கும்ன்றது இதுதான் ஆதாரம். ஸோ இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் போஸ்ட் ஆஃபீஸ் தான் பெஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு இல்லை. உங்களுக்கு ஏற்றது எதுன்றதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொண்டதுக்காக தான் இந்த 2 கம்பேரிசனுமே கொடுக்குறேன். ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு 30 வருஷம் போட்டு பார்க்கும்போது என்னோட கை காசா 45 லட்சம் ரூபா போட்டிருப்பேன். எனக்கு வந்திருக்கக்கூடிய வட்டி மட்டுமே 1 கோடி ரூபாய். வட்டியும் முதலுமா PPFல என் பணத்தை போட்டால் கூட 1.5 கோடி ரூபாய் எனக்கு எப்போ கிடைக்கும், 30 வருஷம் கழிச்சு. பட் அந்த 30 வருஷம் இதே அமௌண்ட்டை கண்டினியூஸாக கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.25 கோடி ரூபாய் கிடைக்கும். இதுதாங்க சிம்பிள் மேத். ஸோ இந்த PPFக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 7.1% அப்படிங்கிறது கண்டிப்பாக குவார்டர்லி சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் 12% அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜாக இவ்வளோ இருக்குன்னு இருக்கு. பட் கன்ஃபார்மாக கேரண்டியாக நமக்கு அந்த பணம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இதுவே PPFல நீங்கள் போட்டீங்கன்னா கன்ஃபார்மாக கேரண்டியாக அந்த பணம் உங்கள் கைக்கு கிடைச்சிடும். 2வது திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா. ஸோ இந்த திட்டம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், பெண் குழந்தைங்களுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க கரண்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 8.2% கொடுக்குறாங்க. சேம் இதுவுமே குவார்டர்லி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 3 மாசத்துக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. மினிமமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா வெறும் 250 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமமா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கூட நம்மளால போட்டுக்க முடியும். இதுதான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட். உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய வருங்காலத்துக்காக நீங்க சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு திட்டம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ டென்யூர் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 15 வருஷம். பட் ஓவராலா சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தை பொறுத்தளவில் 21 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கான மெச்சூரிட்டி பணமே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 வருஷம் நீங்க கட்டிட்டே இருப்பீங்க. அடுத்த 6 வருஷத்துக்கு நீங்க 1 ரூபா கூட கட்ட வேண்டாம். அந்த 15 வருஷம் போட்டுருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே காம்பவுண்ட் ஆகி கடைசியில் உங்க கையில கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாய் வரும். எனக்கு ஞாபகமே ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப பெஸ்டான ஒரு திட்டம். மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு பர்சனலாக ஒரு ஆசை இருக்கிற ஒரு திட்டம் தான். ஸோ இது எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா பேங்க்ல போய் கூட நீங்க கேட்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது இல்லவே இல்லை. அதனால தான் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்றதுக்கான காரணமே கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் நிறைய பணம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு ரிஸ்க்ல போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான். பட் அதுவும் தப்புன்னு நான் சொல்லலை.
நமக்கு என்ன பெஸ்ட்ன்றதை நம்ம தான் சூஸ் பண்ணணும். அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்னு பார்க்கும்போது அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C படி எக்ஸம்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2025 உங்களோட பெண் குழந்தைங்க நீங்கள் பணத்தை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வயசு 1 அப்படின்னா அவங்களுக்கு 21 வயசு ஆகும்போது அவங்க கையில் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 69,27,000 ரூபாய் இருக்கும். ஸோ இப்போ 2025 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 15 வருஷம் தான் போடணும்னு சொன்னேன்னா, அப்போ 2025 15 வருஷம் கூட்டினா 35, 40, 2040 வரைக்கும் தான் நம்ம பணத்தை கட்ட போகிறோம். பட் நம்ம கையில் வரப்போகிற அமௌண்ட்டு 2046 தான் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு 21 வயசு ஆகும்போது ஆராம்சே உங்கள் கையில் கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து மேற்படிப்பு செலவாக இருக்கலாம், இல்லை கல்யாண செலவாக இருக்கட்டும், பல்ல கடிச்சிட்டு இப்போ சேர்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜ் படித்து முடிச்சுட்டு வரும்போது அவங்களும் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட பேரில் ஒரு அமௌண்ட் இருக்கிறது நிஜமாக நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினச்சி. அதுக்காக தான் அது. அண்ட் 3வது திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு. நிறைய பேருக்கு என்னென்னா இந்த 15 வருஷம் 20 வருஷம் காத்திருக்கலாம் எனக்கு டைம் கிடையாது, இப்போ என் கையில் லம்சமாக ஒரு பணம் இருக்குது, அதை நான் போடுறேன், எனக்கு மாதம் சம்பளம் மாதிரியான அமௌண்ட்டு ஒரு வட்டி விகிதமாக எனக்கு அரசாங்க சைட்லேருந்து கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக அதுக்கு கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட திட்டத்தினுடைய பேர் தான் POMIS அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இப்போ கரண்ட் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? 7.40% கொடுத்துருக்காங்க. இதுவும் குவார்டர்லி சேஞ்ச் பண்ணுவாங்க. மினிமமாக 1000 ரூபா நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். மேக்ஸிமமாக சப்போஸ் நீங்கள் சிங்கிள் பர்சனாக ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா 9 லட்சம் ரூபா. சப்போஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 15 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வெறும் 5 வருஷம் தான். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 5 வருஷத்தில் உங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப நீங்கள் எடுத்துடலாம். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எவ்வளவு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் வரீங்களோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களோட ஏர்னிங்ஸ்க்கும் தகுந்தாப்பில் நிச்சயமாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு வட்டி மட்டுமே 9,250 ரூபாய், 9,250 ருபீஸ் வரும். 9,000 ரூபாங்க மாதம் வாடகை வர மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பணம் வந்துடுங்க. என்னென்னா வேலைக்கு போக முடியாது, ஒரு ரிட்டையர்மெண்ட்டே ஆகிட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று ப்ராப்பர்ட்டி விற்று ஒரு கையில் காசு இருக்குது, மாதம் வீட்டுக்கு கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பணத்தை போட்டுட்டு அதுலேருந்து வரக்கூடிய வட்டி பணத்தை அப்பா அம்மாவுக்கு நம்ம கொடுக்கலாம். இல்லை வெளியூர்களில் வந்து பிள்ளைங்க படிக்குது, அதுங்களுக்கு மாதம் செலவுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பேரில் இந்த ஒரு திட்டத்தையோ இல்லை உங்கள் பேரில் இந்த திட்டத்தை போட்டுட்டு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ எப்படி ஸ்மார்ட்டாக அந்த பணத்தை நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. ஸோ அடுத்து 4th ஸ்கீம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அவங்கள பற்றி கிடையாது, அவங்களோட குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, மிடில் கிளாஸாக இருக்காங்களா, லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்காங்களா, இல்லைனா அந்த குடும்பத்தில் வேற யாரெல்லாம் சம்பாதிக்கிறா, அவங்களுடைய ஒரு இன்புட் இல்லை, அவங்களுடைய சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய நிலைமை எந்த அளவுக்கு மாறுபடும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அடிக்கடி டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் நம்மளால தொடர்ந்து உதவி செய்ய முடியாமல் போச்சு, நம்மளே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்மளை நினச்சி குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. பட் இருந்தாலும் பொருளாதார ரீதியாவாச்சும் ஓரளவு குடும்பத்தை ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு ஆசை. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ரீமியம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 699 699 ரூபாயிலேருந்து ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆகுது. கோடிகளில் கூட கவரேஜ் கொடுப்பாங்க. அண்ட் இது ரொம்ப வந்து 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் இங்கே லிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றது எதுன்றதை நீங்களே கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நமக்கு ரொம்ப தேவையானது. பட் எது நமக்கு தேவைன்றதை நாம தான் சுயமாக திங்க் பண்ணி போடணும். அண்ட் 2வது ரொம்ப முக்கியமானது ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். பிகாஸ் ஹெல்த் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ரொம்ப நெகட்டிவா நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இஃப் இன் கேஸ் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி செலவு வச்சிருச்சு அப்படின்னா மொத்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஆயிடும், இல்லைன்னா கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடும். கஷ்டப்பட்டு குடும்பத்தை ஓட்டிட்டு இருப்போம், அன்றாட செலவுக்கே காசு இல்லாம. பட் கடன் வாங்கி நம்ம ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கடனாளியாகவும் மாறிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுக்கான ஒரு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. கோடிகளில் கவர் ஆகக்கூடிய கவரேஜ் கூட 400லேருந்து 500 ரூபா மாதம் நம்ம ப்ரீமியம் பே பண்ணாலே போதும். 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் தான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டானது யாரு என்னன்றதை உங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல நீங்களே கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது மட்டும் இல்லை 30 மினிட்ஸில் கிளைம் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க.
ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இதுல மெட்டர்னிட்டி ஹெல்த் பெனிஃபிட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க கூட இந்த ஒரு பிளானின் மூலமா அவங்களுக்கான பெனிஃபிட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இவங்க கொடுக்கறது 3 மாசம் மட்டும் தான் வெயிட்டிங் பீரியடே. அது மட்டும் இல்ல ஃபிக்ஸ்டு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆஃப் 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 30 மினிட்ஸ்ல கிளைம் சப்போர்ட் இருக்கு. 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்பேற்பட்ட பிளான் கண்டிப்பா உங்களுக்கு தேவை நினைச்சீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல 4வது திட்டம் என்னன்றதை பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம். ஸோ இந்த திட்டத்தை பார்க்கும்போது 5 வருஷம் இருக்குங்க. பட் 4 வருஷம் மட்டும் போட முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் போடலாம். அந்த மாதிரி தான் ஒரு 10 இயர் பீரியட் அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது 6.9ல இருந்து 7.5. ஏன் இந்த வேரியேஷன்? மிச்ச திட்டத்துல எல்லாம் ஸ்ட்ரிக்டா 7.1 7.1 7.4 7.4 அப்படின்னு பார்க்கும்போது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 இயர் பீரியட் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க எவ்வளவு தூரம் ஜாஸ்தியான ஒரு 10 இயர் பீரியட் சூஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ மினிமமா 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமமா இந்த டைம் டெபாசிட்டுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அண்ட் 5 வருஷம் எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C படி டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. பட் நீங்க அந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ல 5 வருஷம் 10 இயர் பீரியட் செலக்ட் பண்ணி தான் மட்டும் தான் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C படி உங்களால டாக்ஸ் பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஏர்னிங்ஸ் ரெண்டுத்துக்கும் நான் சொல்றேன். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 லட்சம் ரூபாய் உங்க பணத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 7.24 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் டைம் டெபாசிட் ஸ்கீமில் பணத்தை போட்டிங்கன்னா 5 வருஷம் போட்டிங்கன்னா 5 லட்சம் ரூபாய், 5 வருஷம் கழிச்சு 7.25 லட்சம் ரூபாய்க்கும் மேலே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா சேஃபாக இருக்கும் பணம் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் அடுத்த திட்டம் என்னன்னு பார்க்கும்போது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க, 7.7%. ஸோ இப்போ நான் சொன்ன திட்டத்திலே ஜாஸ்தியான வட்டி கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய திட்டமே இந்த 7.7% உள்ள நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் தான். ஸோ இதனுடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாய், மேக்ஸிமம் இதுக்கும் எந்த லிமிட்டுமே கொடுக்கல. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்னு பார்க்கும்போது 5 வருஷம் தான். போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்றது டிடிஎஸ்லாம் டிடக்டே பண்ண மாட்டாங்க. டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு அண்டர் செக்ஷன் ஆஃப் 80C படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு. அண்ட் இப்போ நீங்கள் 5 லட்ச ரூபா உங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னா 5 வருஷம் தான் 10 இயர் பீரியட். 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் கையில் 7,32,000 ரூபாய் இருக்கும். ஸோ இப்படி தான் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 1 கோடி ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில் நம்ம பணத்தை போடுறது மூலமா சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் நம்மளுடைய பணம் நமக்காக வேலை பார்க்கணும், கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் ஃபியூச்சருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் நிச்சயமாக உதவிகரமாக அமையறதுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இஃப் இன்கேஸ் நீங்கள் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. Boss Wallah, be the boss.